வணக்கம். சான்றாண்மை என்ற சொல் தமிழிலே உண்டு. எல்லா வகையான நற்குணங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய நிறைத்தகவு சான்றாண்மை எனப்படும். அந்த சான்றாண்மைக்கு கடல் போல் விளங்கக்கூடிய தன்மை என்ன என்று கேட்டால், வள்ளுவர் கூறுகின்றார், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இயற்கையான நிகழ்வுகள் அனைத்தும் தடுமாறி தடம் மாறி பிறழ்ந்து போனாலும் கூட சான்றாண்மை உடையவன் ஒருபோதும் தன் குணத்திலிருந்து பிறழவே மாட்டான். மண் திணிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழி தலையிய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல என்று புறநானூறு கூறுகிறதே. அந்த ஐம்பெரும் பூதங்களும் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு தங்களுடைய இயல்புகளை மாற்றிக்கொண்ட பிறகும் கூட சான்றாண்மை உடையவன் சால்புடையவன் தன்னுடைய பண்பிலே இருந்து குணத்திலே இருந்து கொள்கையிலே இருந்து ஒருபோதும் தடம் மாற மாட்டான். கம்பராமாயணத்திலே பரதனினுடைய பெருமைகளை சொல்ல வந்த கம்பர் அவனுக்கு ஒரு அழகான உவமையை கூறுவார். தல்லறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானை பரதனெனும் பெயரானை என்று. அறமும் நீதியும் நேர்மையுமாகிய ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய கடலினை போன்றவன் பரதன் என்று. அந்த வரியை கம்பருக்கு எடுத்து கொடுத்தவர் திருவள்ளுவர். சான்றாண்மை என்ற அதிகாரத்திலே கூறுகிறார், ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். நன்றி, வணக்கம்.